राधे कृष्णा। जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो अयोध्या धाम की जय। பகவான் ராமன் பல இடங்கள்ல பலருக்கும் பலவிதமாக ஆவிர்பவிக்கலாம். நீங்க எந்த மூர்த்தியை உபாசனை பண்றீங்களோ அந்த மூர்த்தி அந்த தெய்வம் நீங்க விரும்புற இடத்துல விரும்புற விதத்துல எதிர்பார்க்காத விதத்துல கூட ஆவிர்பவிச்சு அனுகிரகம் செய்வார். எனக்கு முதல்ல அஹோபிலம் நம்ம நரசிம்ம அவதார பூமி, நரசிம்ம ஜன்ம பூமின்னு சொல்லலாம். கிருஷ்ணன் போலே ராமன் போலே வரல, ஆனாலும் நரசிம்மருடைய அவதார பூமி அஹோபிலம். அங்க பார்த்தோம்னா நவநரசிம்மர்னு உண்டு. ஜ்வாலா அஹோபிலமாலோல குரோட காரஞ்ச பார்கவ யோகானந்த சத்ரவட பாவன அப்படின்னு சொல்லி 9 மூர்த்திகள் உண்டு. 9 விதமா நரசிம்மருடைய ஆவிர்பாவம். அதுல காரஞ்ச நரசிம்மர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த காரஞ்ச அப்படின்றது புங்கை மரம். இப்ப நீங்க பார்க்கலாம், அந்த சம்மர்ல நிறைய தெருவோரங்கள்ல நட்டிருப்பா. எல்லா ஊர்கள்லயுமே இந்த புங்க மரம் இருக்கு. ஒரு சின்ன சின்ன பூவா கொத்து கொத்தா பூக்கும். முக்காவாசி தெருவோரங்கள்ல நம்ம ஊர் நிறைய இருக்கிறான். நம்ம இந்தியாவில் பல இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். இந்த நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும். பட் ஆனால் மேலே ஷெட்டெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன ஒரு ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுன் இல்லாட்டி ஒரு அங்கே மாதிரி இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தா இந்த நிழலுக்கு இந்த புங்கை மரம் தான் நிறைய வச்சிருப்பான். புன்னை மரம் வேற, புங்கை மரம் வேற. அதுக்குதான் காரஞ்ச மரம்னு பேர். இந்த அஹோபிலத்துல அப்பர் அஹோபிலம் லோயர் அஹோபிலம்னு உண்டு. இந்த அப்பர் அஹோபிலம் அங்கதான் அஹோபில நரசிம்மன், அப்புறமா குரோட நரசிம்மன், ஜுவாலா நரசிம்மன், மாலோல நரசிம்மன் 4 பேர் இருக்கா. இந்த 4 பேரை பார்க்க போகின்ற வழியில காரஞ்ச நரசிம்மர்னு ஒருத்தர் உண்டு. இவர் 5ஆச்சா. அதுக்கப்புறமா இந்த அப்பர் அஹோபிலம் போற வழியிலேயே ஒரு இடத்துல லெஃப்ட்ல உள்ள போயாச்சுன்னா, தனி ரூட்ல போயாச்சுன்னா பார்கவ நரசிம்மர் 6ஆச்சா. அதுக்கப்புறமா கீழே லோயர் அஹோபிலத்திலிருந்து போனோம்னா ஒரு முக்கியமா ஒரு 2 நரசிம்மரை பார்த்தோம்னா தனியா. யோகானந்த சத்ரவட நரசிம்மர் 8ஆச்சா. தனியா காட்டுக்குள்ள ஜீப்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு நரசிம்மர் பாவன நரசிம்மர். பார்கவ நரசிம்மருக்கும் ஜீப்ல தான் போகணும். பட் பாவன நரசிம்மர் நிறைய தூரம் காட்டுக்குள்ள டிராவல் பண்ணும். இல்லாட்டி அஹோபில அந்த நரசிம்மர் பக்கத்துல ஒரு சைடுல நடந்து போகிற வழி உண்டு. அது அப்படியே போனா
பார்த்துடலாம். ஸோ இப்படி 9 நரசிம்மர். அதில் அந்த காரஞ்ச நரசிம்மர் தான் புங்கைவன நரசிம்மர். அங்க ஆக்சுவலா ஆஞ்சநேய மூர்த்தி உட்காந்து தபஸ் பண்றார். அப்ப நரசிம்மர் காட்சி கொடுக்கிறார். ஆஞ்சநேயருக்கு என்னுடைய ராமனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, என் ராமனை காணலி அப்படின்போது நரசிம்மரே கையில வில்லெல்லாம் வச்சுண்டு நானே உன் ராமன் அப்படின்னு அவருக்கு ராமராக காட்சி கொடுத்தார். ஸோ காரஞ்ச நரசிம்மர் அப்படின்னு பேர். அப்ப ஆஞ்சநேயருடைய பக்திக்கு பகவான் வசப்பட்டு நரசிம்மன் ராகவ சிம்மமாக காட்சி கொடுத்தான். ராகவ சிம்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. ராகவனே சிம்மம் தான், ராகவ சிம்மம். அதே மாதிரி நம்ம சமர்த்த ராமதாசருக்கே விட்டலன் வந்து ராமராயாவா காட்சி கொடுத்தான் இல்லையா? அந்த மாதிரி நம்ம துளசிதாசருக்கு பிருந்தாவனத்தில் கண்ணன் ராமனாக காட்சி கொடுத்தான். ஸோ பகவான் எப்படி வேணா ஆவிர்பவிப்பான், எந்த இடத்துல எப்படி ஆவிர்பவிப்பான் நமக்கே தெரியாது. அப்ப இப்போ ராம்லல்லா அயோத்தியாவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ராம்லல்லா பண்ண அந்த சிலா மூர்த்தியுடைய கல் வந்து கிருஷ்ணசிலான்னு பெயர். ஷிலானா பாறைன்னு அர்த்தம். கிருஷ்ணானா அப்கோர்ஸ் கருப்பு. அந்த கனகரேன்னு இருக்கான் இல்லையா அந்த ராம்லல்லா, அதனால கிருஷ்ணசிலா அந்த பாறையில பண்ணது. அது எத்தனையோ இந்த ஜியாலஜிக்கல் இதுபடி பார்த்தா எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் பழைய ஒரு பாறை அதுல பண்ணியிருக்கார்கள் அந்த மூர்த்தியை. அப்ப எந்த கல்லுல தான் ஆவிர்பவிக்கணும்னு அவன் தீர்மானிக்கிறானோ ஆவிர்பவிப்பான். அதே மாதிரி ஆக்சுவலா ஒரு 3 மூர்த்தி பண்ணியிருக்கான் நம்ம ராம்லல்லா. அது இல்லாம இன்னொரு 2 மூர்த்தி. இந்த 3 மூர்த்தியில இப்ப பிரதிஷ்டை பண்ண ராம்லல்லாவை செலக்ட் பண்ணி எல்லாமே ராம்லல்லா குழந்தைகள் தான். குழந்தையா தான் ராமனை அழகா சிற்பம் செதுக்கியிருக்கா. ஆனா அயோத்தியா கோவில்ல இந்த ராம்லல்லா தான் பிராண பிரதிஷ்டை வந்து இருக்கணும் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்றான். ஸோ கல்லிலும் தெய்வம் ஆவிர்பவிக்கும். இப்ப எதுக்கு இது இவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன்? நேற்று ஒன்று சொன்னேன்ல, ஒரு தமிழ் பாடல். என்ன பாடல்? ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து திருமூலர் திருமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன், அது தப்பு, மன்னிக்கலாம். சிவவாக்கியர் வாக்கியம் அப்படின்னு தான் பல இடங்கள்ல காண கிடைக்கிறது. அவர் வந்து ரொம்ப அழகாக அந்த பாட்டை பாடியிருக்கார். என்ன பாட்டு அப்படின்னா, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? அதுக்கு அவர் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது. ஏன் எப்பன்னு கேட்டா, முதல்ல நான் அதை கேட்டது வந்து குருஜி அம்மா சொல்லித்தான். ரொம்ப அழகா அம்மா சொன்னாலே, உனக்குள்ள சுவாமி இருக்காரா, அதை நீ உணர்ந்தாதாண்டா ஒரு மூர்த்தியில ஒரு சித்திரத்துல சுவாமியை உன்னால உணர முடியும்னு சொன்னார்கள். அது முதல்ல புரியல. ஏன்னா ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, யாரோ ஒரு சிஷ்யா வந்து குருஜி அம்மாட்ட எனக்கு ஒரு கிருஷ்ணர் டாலர் கொடுங்கோ, இல்லாட்டி உங்க போட்டோ கொடுங்கோ. எதுக்கு அப்படின்னு அம்மா, குருஜி அம்மா இல்லை வச்சிருந்தா பார்த்துண்டா ஞாபகம் இருக்கும். அப்ப குருஜி அம்மா சொன்னா, அப்ப அதை பார்த்தாதான் ஞாபகம் வருமா? சரி, ராத்திரி லைட் அணைச்சிட்டு படுத்து விட்டாய், அப்ப என் போட்டோ இருந்தா தெரியுமா? கழுத்துல டாலர் இருந்தா புரியுமா? டாலர் எங்க அருந்து விழுந்துருக்குன்னா
ஒருவேளை ஃபோட்டோ எங்கேயாவது ஈரத்தில் நனைஞ்சு போயிடுதுன்னா ஃபோட்டோ தானே எப்படி தானே கிழியும்ல, பூச்சி அரிச்சிடும்ல, அப்போ அவ்வளோதானா அப்படின்னு. நான் அவா கேட்கறத பார்த்து நான் ரொம்ப ஆஹா நம்மளை கேட்டு வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சேன். சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு சிஷ்யா வாங்குற திட்டு, ஒரு சிஷ்யா வாங்குற அழகான விஷயங்கள்ல நமக்கு பதில் கிடைச்சிருப்பாங்க, சேஃபா சமத்தா மாட்டிக்காம தப்பிச்சிடும். அது நானும் பண்ணியிருக்கேன், என் சிஷ்யாலும் பண்ணியிருக்கேன். அப்பாடா இந்த கேள்வியை கேட்டு நான் மாட்டல அவாதான் மாட்டிட்டான் அப்படின்னு உள்ளுக்கு ஒரு சந்தோஷப்படுவேன். நிறைய பார்க்க யாத்திரையெல்லாம் போகும் பொழுது யாராவது ஏதாவது உளறிட்டு வாங்கி கட்டியிருந்தாலும் அதை பார்த்து இன்னொருத்தர் ஓஹோ நல்ல வேலை சாமி, ஒரு அரை செகண்ட் ஆயிடுது நான் வாயை திறந்திருப்பேன், நல்ல வேலை தப்பிச்சேன் அப்படின்பா. ஸோ அப்போ அம்மா சொல்லுவா, டே ஹிருதயத்தில் வச்சுக்கோடா, உன் ஹிருதயத்தில் ஓ மனசுல நீ கண்ணை மூடிண்டு படுத்துட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள தெரியும், நீ இருட்டில் இருந்தாலும் தெரியும், எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உன் ஹிருதயத்துக்குள்ள தானே பகவான் இருக்க, அங்கதானே நீ வச்சுக்கணும். ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் அது. அப்பதான் சொல்லுவா, குருஜிமா சொன்னியே முதல்ல நான் கேட்டேன், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, இப்படி ஆரம்பிப்போம். நம்ம அழகா நிறைய வானொலி கடாயி, நம்ம முக்கால்வாசி இந்த நார்த் இந்தியாவிலலாம் போனோம்னா இந்த ஹோட்டலில் தான் தங்குவோம், ஆர்டர் பண்ணுவோம், கடாய் பன்னீர், கடாய் வெஜிடபிள்ஸ். எனக்கு அப்பெல்லாம் ஒன்று இதுதான் தோணும், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. அந்த கடாயில், அந்த வானலியில், அந்த இழுப்பச்சட்டியில் ஒரு காயெல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னம்மா இருக்கு, என்ன ஜோர் அப்படின்றோம். ஆனால் அதோட சுவை என்னன்னு அந்த இழுப்பச்சட்டிக்கோ அந்த வானலிக்கோ அந்த கடாய்க்கோ தெரியுமோ? அப்புறம் சட்டுவம்னு சொல்லுவோம், அந்த கரண்டி, அந்த கரண்டிக்கோ அந்த பாத்திரத்துக்கோ அந்த கறிச்சுவையோ குழம்போ பாலோ பாயசமோ ஒன்றும் தெரியாது. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, இது கடைசி வாக்கியம். நிறைய பேர் இந்த தெய்வம்ன்ற ஒரு விஷயத்துல ஒரு மூடத்தனமாக இருப்பா. ரியலைசேஷன் வேணும், அது யோகிகள் லெவல் அவ பேசுறா. அதுவும் நான் சொன்னே இப்ப சமர்த்த ராமதாசர் அந்த தேக்கடி சாஃபல், சா ஃபா லா சாஃபல், ஓகேவா, அப்படிதான் சொல்லுவா. மகாராஷ்டிராவில் அந்த இடத்துக்கு சாஃபல் சாஃபல் அப்படின்வா. அங்கதான் வந்து சமர்த்தராமதாசர் இடம் கொடுக்குறாங்க. நிறைய அந்த கல்லுக்கெல்லாம் நட்டு வச்சிருந்தா அதெல்லாம் கொண்டு போய் சமர்த்தராமதாசர் விசர்ஜனம் பண்ணார்னு சொன்னேன். அது நிறைய கல்லுக்கு வந்து பெரிய ஒரு பலமே கிடையாது, வெறுமை ஜனங்களை ஏமாத்துறதுக்காக சில பேர் மந்திர தந்திரங்கள் பண்றதுக்காக வச்சிருந்தா. அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து இந்த சிவவாக்கியர் சொன்னதாக இந்த பாட்டு. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்திய, புட்பம்னா புஷ்பம். யாரோ ஒருத்தன் கல்லை நட்டுட்டான், அதை தெய்வம் வச்சு 4 புஷ்பத்தை சாத்திட்டு சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லு மந்திரம் ஏதடா, சில இடத்துல ஏனடான்னு இருக்கு, அதை சுற்றி வந்து முணுமுணுத்து ஏதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கியே, நட்ட கல்லும் பேசுமோ? அவனா ஒருத்தன் குழந்தை ஒரு கல்லை நட்டுருக்கான், அது எப்படா பேசும்? நாதன் உள் இருக்கையில், உனக்குள்ள இருக்கக்கூடிய நாதன் பேசுறத நீ கேட்டாதானே உனக்கு புரியும். இப்ப சுவாமி வெளியிலிருந்து பேசுறதே இல்லை, உனக்கு உள்ளிருந்து பேசுற, உங்க உள்ளுக்குள்ளேருந்து ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்கார். நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. யாரோ நட்ட கல்லுடா, அதுக்கு என்னடா தெரியும்? உனக்குள்ளே தெய்வம் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை விட்டுட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்காய் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சொல்ல, அந்த ஒரு சுட்ட சட்டி, ஒரு காய் பண்ண சட்டியோ இல்லாட்டி அந்த சட்டுவமோ இந்த கரண்டியோ கரிச்சுவையோ தெரியுமா? தெரியாது இல்லை. அந்த மாதிரி நீ வந்து உனக்கு உள்ளுக்குள்ள இருக்க பகவான் உணர்ந்தா தாண்டா வெளில எல்லாத்துலேயும் தெய்வானுபவம் கிடைக்கும்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்களா அதெல்லாம் போய் அந்த அர்த்தம் கிடையாது. இது யூ ஹாவ் டு ரியலைஸ் த சுவாமி ஆஸ் இட் இஸ்.
சாதாரணமா ஒரு தூண் தானே, தூண்லேருந்து தானே நரசிம்மர் வந்தார். சரியா? ஸோ இதுதான் நேற்று கேட்ட கேள்வி. அதற்கான பதில் நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்திய சுற்றி வந்து முணுமுணுத்து செல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் அறியுமோ கரிச்சுவை, கரிச்சுவை அறியுமோ. ஸோ எப்போதுமே இந்த கடாய், வானலி, இழுப்பச்சட்டி இதெல்லாம் தியானம் பண்ணும் பொழுது பகவானை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சிவவாக்கியர் சொன்னா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஸோ குருஜி அம்மா சொன்னதுனால எனக்கு நேற்று ஞாபகம் வந்தது. ஸோ சமர்த்த ராமதாசர் விசர்ஜனம் பண்ணவைகள் எல்லாமே அந்த வெறுமனற்ற கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியம். அதை விட முக்கியம் அங்க ராமன் ஆவிர்பவிக்கணும். அப்ப அந்த ராமன் ஆவிர்பவிக்கணும்னா அவருடைய தபசினாலையும் பக்தியினாலையும் நாம ஜபத்தினாலையும் மக்களுடைய ஸ்ரத்தையினாலையும் ஆவிர்பவிப்பார். அப்ப சமர்த்த ராமதாசர் இந்த கோவிலுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துருக்கு. டிசைன் வரைக்கும் அவர் தான் எல்லாம் பண்றார். எவ்வளவு அவசரம் இருக்கணும், எப்படி இருக்கணும், இந்த சில்பத்தா சாஸ்திரம் தெரிஞ்ச சிற்பிகள், அப்புறமா கட்டட வேலை தெரிஞ்சவர்கள், தோட்ட வேலை தெரிஞ்சவர்கள், அப்புறமா செங்கல் விஷயங்கள் தெரிஞ்சவர்கள், அப்புறமா அவள்லாம் அங்கேயே தங்கி வேலை பண்ணணும். அப்போ அவளுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவளுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பெரிய வேலை இல்லையா? அப்பதான் நிறைய சிஷ்யர்கள் எல்லா பக்கத்துல இருந்தும் வர சொல்ற. பெரிய காரியம் பண்றோம், எல்லாரும் வரணும், அவாவா பங்குக்கு அவாவா பல காரியங்கள் எடுத்து பண்ணணும். ஸோ அப்பதான் நம்ம உத்தவ் சுவாமி எல்லாம் உத்தவ் வந்துட்டார். ஏற்கனவே கல்யாண் சுவாமி அவர் கூட தான் இருக்கார். சமர்த்த ராமதாசர் ஒரு பெரிய ரெவல்யூஷனிஸ்ட். எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனிஸ்ட் அப்படின்னா அந்த காலத்துல அவருடைய மதங்களை நிறைய ஸ்திரீகள் அழகா பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தா. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நம்ம மசூர் அதுல தத்தாத்ரேயர் பேரு, நம்ம கல்யாண் சுவாமியோட தம்பி, அப்புறம் அந்த அம்மா அவாக்கு பார்த்துருந்தோம். அவளும் ஒரு யங் வீடோ தானே, வீடோ கூட அவர் ஆத்துக்கார் சன்னியாசம் வாங்கிட்டார். ரைட்டா? அந்த மாதிரி சமர்த்த ராமதாசருக்கு முக்கியமான நிறைய சிஷ்யர்கள் உண்டு. அதுல வேணாபாயி, அக்காபாய், இவர்கள்லாம் ஒவ்வொரு இடத்தினுடைய மഠத்தினுடைய நிர்வாகத்தை பார்த்துட்டு இருந்தார்கள். அவருடைய சரித்திரம் எல்லாம் பின்னாடி கொஞ்சம் விஸ்தாரமா நாம அனுபவிப்போம். ஸோ எல்லாரும் இப்படி வரார்கள், ஒவ்வொருத்தரும் வந்துட்டார்கள். சமர்த்த ராமதாசர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை அசைன் பண்றார். முக்கியமா சிஷ்யாளுக்கெல்லாம் நிறைய பிக்ஷை எல்லாம் வாங்கணும் இல்லையா, அந்த பிக்ஷையை கொண்டு தான் இந்த கோவில் கட்ட போறான். அப்போ அவளுக்கு நிறைய மனசுல பிக்ஷை கேட்கணும். சில பேருக்கு ஒரு தயக்கம் இல்லை, பிக்ஷை கேட்கறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டம் தெரியுமா, ரொம்ப தயக்கம் வரும். அந்த தயக்கத்தை போக்குவதற்காகவும் நமக்கான பதிலாகவும் பல பேருக்கான ஒரு உற்சாகம் தரக்கூடிய விஷயமாகவும் சமர்த்த ராமதாசர் மனாச்சே ஸ்லோகா அப்படின்னு எழுதியிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கும். மனாச்சே ஸ்லோகா சொல்லுவோம், இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் மகாராஷ்டிரால. அதாவது தெரிய மனசுக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு ஒரு பல கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிடும். அப்புறமா சொல்லுவோம் மனாச்சே ஸ்லோகா. ஸோ அதை சொல்லி சொல்லி பிக்ஷை எடுக்கிறது தப்பில்லை, பிக்ஷை எடுக்கிறது வசதி, பிக்ஷை எடுக்கிறது தர்மம், பிக்ஷை எடுக்கிறது அகம்பாவத்தை அழிக்கும், பிக்ஷை எடுக்கிறது ராமனுடைய சன்னிதானத்துல இருக்க வைக்கும். யார் பிக்ஷை எடுத்துட்டு இருக்கானோ அவன் எப்பொழுதுமே ராமராயா கூட இருக்காங்க. நிறைய ரொம்ப அழகா விஷயங்கள் சொல்றேன். ஏன்னா ஆதிசங்கர பகவத் பாதர்லாம் பிக்ஷை எடுத்திருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ ரொம்ப ஃபேமஸ் சமர்த்த ராமதாசருடைய இந்த பிக்ஷா விஷயங்கள் சொல்றதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். சிஷ்யாளுக்கு சொல்றார். இப்போ மனாச்சே ஸ்லோகால ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் லேடர் மாதிரி மனுஷ மனசு,
அப்புறமா ராமனை எப்படி தியானம் பண்ணணும், ராம ரூபம் எப்படி இருக்கும், இப்படி பல விஷயங்கள்லாம் சொல்றார். ஸோ அப்படி ஒவ்வொன்றா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கோவில்லாம் கட்டின்னு இருக்கா, ராமனுடைய பீடம் இது மாதிரி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் கேட்குறா, இந்த ராமனுடைய மூர்த்தி. அப்போ அவர் சொல்றார், ராமன் இந்த இடத்துல எந்த விதத்துல எப்படி ஆவிர்பவிக்கணும்னு சங்கல்பிக்கிறானோ அந்த விதத்துல அவன் தானா வருவான், நீங்க ஒன்றும் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு விட்டார். எல்லாரும் சரி, அவர் மேல நம்பிக்கை. சரின்னு எல்லாரும் வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்ப நிகடி அப்படின்னு ஒரு இடம், சமர்த்த ராமதாஸ் அங்கிருந்த அந்த சாஃபல், இப்ப சாஃபல்ல இருந்து நிகடி அப்படின்னு ஒரு இடம். அந்த நிகடியில ஒரு சுவாமிஜி இருந்தார், நிஜ ஆனந்த சுவாமி. அழகான வார்த்தை இல்ல, ஸ்வரூபானந்தா, சின்மயானந்தா, சிவானந்தா அப்படிலாம் சொல்லியா, அந்த மாதிரி நிஜானந்த சுவாமி. அவருடைய ஒரு புண்ணிய திதி அவர்கள்லாம், இவர் நிஜானந்த சுவாமி, சமர்த்த ராமதாசர், அப்புறமா இன்னும் 2-3 பேர்லாம் அவரோட சமகாலத்தவர் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவார். நம்ம துக்காராம் மகராஜும் சமர்த்த ராமதாசருடைய சமகாலத்தவர் தான். அப்ப இந்த நிஜானந்த சுவாமியினுடைய புண்ணிய திதிக்கு நம்ம சமர்த்த ராமதாசர் போறார். போகும்பொழுது அழகா அங்க புண்ணிய திதி எல்லாம் அட்டன் பண்ணிட்டு சமர்த்த ராமதாசர் அழகா இந்த கிருஷ்ணா நதி தீரத்திலே அங்காப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறார். அங்க ஒரு பழைய சிவன் கோவில், முக்காவாசி அந்த மாதிரி கோவில்கள்ல தானே அவர் தங்குவார். நதிக்கரை ஓரமா ஒரு சிவன் கோவில், அங்க அழகா அவர் தங்கின்னு இருக்கார். அவருக்கு கவலையோ பயமோ இல்லாட்டி என்னடா அது எப்படி ஆக போறதோ, எல்லாம் ராமராயா பார்த்துப்பான்னு ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் அவருக்கு. ஸோ அப்போ அவர் ராத்திரி படுத்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு குரல் கேட்கறது, ராமதாசா ராமதாசா ராமதாசா. அப்படி பார்க்கிறார். அப்பதான் படுத்தார். திடீர்னு ராமதாசன் ஒரு குரல். என்ன எழுந்தார், உட்கார்ந்தார். ஒரு இடத்துல ஒரு திசையிலேருந்து குரல் கேட்கறது. சரி போய் பார்க்குறாரு, அது கிருஷ்ணா நதி, அந்த கிருஷ்ணா நதி தீரத்துல தான் இருக்க படுத்துட்டு இருக்கார் அந்த கோவிலில். ராத்திரி ஆயிடுச்சு. இப்போ குரல் கேட்கறது. அப்போ அப்படி பார்க்குறாரு, அந்த இருட்டா இருக்கும் இல்லையா, அப்போ அந்த குரல் எங்கேயோ கேட்கறதேன்னு பார்த்தா அந்த நதியில் அந்த நிலா வெளிச்சத்தில் நதியினுடைய நடுவில் ஒரு இடத்துல அப்படியே ஒரு இந்த நீர்க்குமிழி மாதிரி பபிள்ஸ் மாதிரி வர்றது. அங்கிருந்து சப்தம் வர்றதுன்னு இவருக்கு புரியுறது. அந்த இடத்துல ஏதோ ஒரு நீல ஜோதி மாதிரி அவருக்கு தெரியறது. அப்படி பார்க்கறா, அங்கேயே சத்தம் வருது, ஒரு நீல ஜோதி ஏதோ குமிழா வர்றது, யாரோ கூப்பிடுறாரு. அப்புறம் பார்த்தா சரி ராத்திரியா இருக்கு, நம்மளே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம் போல இருக்கு. அவர் நினைச்சா சரி நம்ம அந்த ராமனுடைய மூர்த்திக்காக தேடிட்டு இருக்கோம், அதனால ஏதோ தோன்றது போல இருந்து திருப்பி வந்தா படுத்துட்டார். அடுத்த நாள் காலையில எழுந்தா அதே யோசனைல போறார். குளிச்சார். குளிச்சுட்டு திரும்பி கரைக்கு வந்துட்டார். அப்ப திரும்பியும் அதே குரல், ராமதாசா ராமதாசா. திரும்பி பார்க்கிறார். எந்த இடத்துல நேற்று அந்த நீர்க்குமிழி ஒரு நீல ஜோதி எல்லாம் பார்த்தா அதே மாதிரி ஒரு அனுபவம். இப்போ பார்த்தா இது என்னுடைய கற்பனையோ என்னுடைய எண்ணங்களோ இல்லை சொல்லிட்டு, ராமராயா நீயா என்ன கூப்பிடுறாய் அப்படின்னார். இப்ப குரல் சொல்லிட்டு, ஆமா ராமதாசா நான் தான். அத்தனை அழகா இருக்கும் சுவாமியினுடைய அந்த துவனி இருக்கு பாருங்க. நீங்க நாமஜபம் பண்ணிட்டே வாங்க, பக்தி பண்ணிட்டே வாங்க, குரு சொல்றதை கேட்டுட்டே வாங்க, தென் யூ வில் ரியலைஸ். அப்பதான் அது புரியும்.
இது வார்த்தைகளாலெல்லாம் எனக்கு வர்ணிக்கலாம் முடியாது. ஆனா அனுபவிக்க உங்களால முடியும். அனுபவிக்கிற தகுதியும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அது இன்னும் ஸ்ரத்தை அதிகமாக அதிகமாக, நாமஜபம் அதிகமாக அதிகமாக, நம்பிக்கை அதிகமாக அதிகமாக. கற்பனை வரக்கூடாது. இதுல கற்பனைக்கு பிரயோஜனமே இல்லை. கற்பனை வந்தாச்சுன்னா தெரியாது. நீங்க பாட்டுக்கு ஜபிச்சுன்னா எனக்கு பகவானே உன்னுடைய மதுர துவனி கேட்கணும். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல கற்பனையில மாட்டின்றுவா பல பேர். கேட்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கும்போது அது உண்மையாகவே அவன் குரலா இல்லாட்டி உங்க கற்பனையான்னு கொஞ்சம் கொஞ்சமா தானா புரிய ஆரம்பிக்கும். உடனே சமர்த்த ராமதாசர் பார்த்தா டக்குன்னு தண்ணிக்குள்ள போயிட்டா ரொம்ப ஆழம். அந்த இடத்துல கிருஷ்ணா நதி போனா கரெக்டா எந்த இடத்துல இருந்து அவருக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்ததோ, எந்த இடத்துல ஒரு நீல ஜோதி தெரிஞ்சதோ, எங்கிருந்து அவருக்கு சப்தம் கேட்டதோ அந்த இடத்துல நல்லா ஆழமா உள்ள போயிட்டா. அவருக்கு தான் அவன் பயம் கிடையாது. ஆழத்துல போய் உள்ளே உட்காந்து ஒளிஞ்சுப்பாரு. அவர் தான் சின்ன வயசுல இருந்து. இந்த சாவதான் அப்படின்னு அந்த கல்யாணத்து விஷயத்துல இருந்து ஓடி வரும்பொழுது கூட நதியில தானே ஒளிஞ்சுக்கிறார் அவர். அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு சவுக்கார்னா அந்த மெயின் அதிகாரி. இப்ப துக்காராம் மகாராஜ் கூட துக்காராம் சாவுக்காரா இருந்தார். அவர் தம்பி கூட சாவுக்காரா இருந்தார். துக்காராம் மகாராஜருடைய தம்பியின் பெயர் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இன்றைய கேள்வி அதுவும் உண்டு. சரியா? துக்காராம் மகாராஜருடைய தம்பியோட பெயர் என்ன, அண்ணாவுடைய பெயர் என்ன? ரெண்டும் எத்தனை பேர் துக்காராம் சரித்திரம் கேட்டிருக்கேன்னு தெரியல. கேட்கலன்னா நம்ம ஸ்பாட்டிஃபைல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, கேளுங்க. இது இது விளம்பரம்லாம் கிடையாது. நீங்க கேட்கணும்னு ஆசை ரொம்ப வருஷமா இருக்கு. அதான் இப்ப எப்ப துக்காராம் மகாராஜ் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து 2 வருஷத்துக்கு நினைக்கிறேன் 750 என்னமோ இருக்கும். கேளுங்க. அதெல்லாம் நீங்க கேட்கணும். நிறைய சத் விஷயமா கேளுங்க. அந்த சத் விஷயத்தை போல மனசுக்கு ஒரு தைரியம் தரக்கூடியது எதுவுமே இல்லை. சரியா? எனக்கு உரிமை இருக்கு உங்ககிட்ட சொல்றேன், கேளுங்க. என்ன இருக்கும்? ஏன்னா துக்காராம் மகாராஜரோட ஒரு வாழ்க்கை வாழணும். மகாத்மாக்களோட வாழ வாழ உங்கள் மனதில் ஒரு பெரிய உற்சாகம், ஒரு தெம்பு எல்லாம் கிடைக்கும். சரியா? அப்ப சவுக்கார் பார்த்தார். இவர் குளிச்சுட்டு வந்ததை பார்த்தார் ராமதாசர். திரும்பி அவர் உள்ள போனவர் வரவே பயந்து போயிட்டார். ஊரில் இருக்க சின்னங்கள்லாம் கொண்டு சரி தண்ணிக்குள்ள போய் மூழ்கி பார்த்து எப்படியாவது அவரை காப்பாற்றணும். அதுக்குள்ள பார்த்தா சமர்த்த ராமதாசர் வரார். ராமன் வந்தான், நம் ராமன் வந்தான். குருஜியம்மாவோட கிருஷ்ண பாட்டு. கண்ணன் வந்தான், எங்கள் கண்ணன் வந்தான், காதலை சொல்லிட கண்ணன் வந்தான், மன்னன் வந்தான், எங்கள் மன்னன் வந்தான், மகிழ்ச்சியை தந்திட மன்னன் வந்தான், சொல்லி சென்றான் கண்ணன் சொல்லி சென்றான், சொல்லி சென்றான் கண்ணன் சொல்லி சென்றான். ரொம்ப அழகா இருக்கும் குருஜியம்மாவுடைய பாட்டு. அதெல்லாம் நிஜமா நீங்க கேட்கணும். அது அம்மாவோட குரல்ல இருக்கு. நம்ம வெப்சைட்ல நான் பார்க்குறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டா நாடி ஷேர் பண்ணியிருக்கேன். திரும்பவும் பண்ணுவோம், தப்பு இல்லை. அப்ப ராமன் ஜம்மு சமர்த்த ராமதாசர் அப்படியே கண்கள்ல கண்ணீரோட மீனி சிலிர்க்க, என் ராமன் வந்துட்டான், என் ராமராயா வந்துட்டான். அயோத்தியாவில் நம்ம ராமன் வந்த போது என்ன ஆனந்தம்! ஜனங்கள்லாம் அசந்து போயிட்டா. வாவ், ராமன், ஆஹா அப்படின்னு அந்த ராமனுடைய போட்டோவை நான் ஷேர் பண்றேன். அந்த ராமன் வித்தியாசமா இருக்கான். என்ன வித்தியாசம்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நாளைக்கு சொல்லுங்க. இன்னைக்கே சொன்னால் ஓகே தான். ஒரே ஒரு க்ளூ தரேன். ராமன் என்ன வம்சமோ அது சம்பந்தப்பட்ட மூர்த்தி. ராதே கிருஷ்ணா எப்படி இருந்திருக்கும்? ஸோ பகவான் அவ்வளவு அழகா ஆவிர் பவிக்கிறான். சரியா? ஆவிர் பவிப்பான்
பக்தர்களுக்காக எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பகவான் ஆவிர்பவிப்பான். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம जय जय राम. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर तीर सूर आंजनेय स्वामी की जय. जय हिंद. भारत माता की जय. अंदुटान छाफल रामन. राधे कृष्णा.